கொடைக்கானலின் அழகை கெடுக்கும் வகையில் ஆங்காங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் இயற்கை அழகை சரிக்க தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மலைகளின் அரசு என்று சொல்லும் மேகங்களும், கண்ணை பறிக்கும் அழகான மலர்களும், பசுமை போர்த்திய புல்வெளிகளும், ஓடைகளும், நீர்வீழ்ச்சிகளும் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலின் அழகை கெடுக்கும் வகையில் ஆங்காங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கல்லறை மேடு, செண்பகனூர் மற்றும் பிரகாசபுரம் பகுதியில் குப்பைகள் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ளது என்றும், துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதியில் சமீப காலமாக குப்பைமேட்டில் நடந்த சில காரியங்களை பார்க்கிற பொழுது சரியாக பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி அரசு கூட குப்பைமேட்டுக்கு 41 லட்சம் ரூபா ஃபைன் போட்டதாக வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த ஒரு நியூஸு. அது என்னதுனாலன்றது தெரியல. இதை சரியான ஒரு பராமரிப்பு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீணாக இந்த பணத்தை இந்த அரசு செலவு பண்ண தேவையில்லை. இந்த பணமும் கூட பார்த்திங்கன்னா அது மக்களுடைய பணம் தான், வரி பணம் தான். அந்த பணத்தை தேவையில்லாதபடி செலவு பண்ணுகிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும், விலங்குகளையும் பார்க்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தொற்று நோய்க்குரிய அறிகுறி இருக்கக்கூடிய இந்த குப்பைமேட்டை சரியாக அவங்க பராமரித்தாங்கன்னா இந்த பகுதியில் மக்கள் வாழ்வதற்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். குப்பைகள் நிறைய சேர்ந்து போய் இருக்கிறனால எங்களுக்கு ஈ தொற்று, அதே மாதிரி சுகாதாரக்கேடு, இது மூலமாக எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்லாம் போகுது. இப்போ நீங்கள் இந்த குப்பை கிடங்கில் இருக்க குப்பையை அவங்க கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அப்பப்போ வெளியேற்றி இருந்தாங்க அப்படின்னா, இந்த உரத்தெல்லாம் வெளியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. வேஸ்ட் அவங்க ப்ராசஸ் பண்ணாமல் கீழே அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிடும்போது கீழே போய் எங்களோட வனப்பகுதியே கெடுக்குது. வனவிலங்கு இதனால் அஃபெக்ட் ஆகுது. நிறைய வனவிலங்கு இந்த வேஸ்ட்டுகளை சாப்பிட வருது. இதனால் வனவிலங்கு உயிரிழப்பும் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இனிமேலாவது அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் தடுத்தா நல்லா இருக்கும்னு